1 கப்பு பச்சரிசி மாவு, அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஊறின கடலைப்பருப்பு, க்ரஷ் பண்ண பூண்டு, வரமிளகாய், சீரகம், பெருங்காயத்தூள், கொஞ்சம் எள்ளு, உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். க்ரஷ் பண்ணாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட வந்து கொஞ்சம் காஞ்ச எண்ணெய், இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ பிசைஞ்சு வைக்கணும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன உருண்டையாக இருக்குது, அந்த உருண்டையாக உருட்டிட்டு அது மேலே வச்சுட்டு கவரை மூடிட்டு இந்த மாதிரி ஒரு இப்படி வச்சுட்டு போட்டுறணும். கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். ரொம்ப மெலிசாக வேணாம், ரொம்பவும் கனமாகவும் வேண்டாம். ஒரு இதில் வச்சுட்டு இப்படியே நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்து வச்சுட்டு போடலாம். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கலாம் ஒன்றா இதில் போட்டு எடுத்துடலாம். நுரை அடங்கினோடனே திருப்பி போட்டுட்டு வெந்தோடனே எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு, எடுத்துடலாம். தட்டை ரெடி.